Next second one, the statement என்ன சொல்றாங்க பாருங்க. Let P denote the set of all straight lines in a plane. The relation R defined by L related to M if L is perpendicular to M. So இங்க capital P ங்கிறது set of all straight lines னு சொல்லிட்டாங்க. அப்போ P ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டும் straight line. இப்போ L ன்னு நான் ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன்னா அந்த L ங்கிறது ஒரு லைன். M அப்படின்னு ஒரு எலிமெண்ட் எடுக்கிறேன்னா that is line. ஓகே, இப்போ Lக்கும் Mக்கும் ரிலேஷன் இருக்குன்னா L M அந்த ரெண்டு லைன் எப்படி இருக்குன்னா பர்பெண்டிகுலராக இருக்கணும். ஓகே, ஸோ இதை நம்ம ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்டு டிரான்சிட்டிவ் காமிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஒன் ரிஃப்ளெக்சிவ். ரிஃப்ளெக்சிவ்னா என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எலமெண்ட்டு அதுக்கே ரிலேஷனாக இருக்கணும். ஸோ அது நமக்கு தெரியும். அப்போது எல்ன்றது ஃபஸ்ட்டு ஒரு நம்பராக எடுக்கிறேன். எல் அப்படிங்கிறது ஒரு எலமெண்ட் இன் பின்னு எடுக்கிறேன். அப்போ எல்லுங்கிறது என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எல்லுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, எல்லுன்றது ஒரு லைன். அப்போ நம்ம இங்கே பார்க்கலாம், ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும்? அதுக்கே அது ரிலேட்டடாக இருக்கணும். அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ நம்ம ரெண்டுமே ஒரே எலமெண்ட்டாக இருக்கணுமா? அப்போ எல் இங்கேயும் எல் இருக்கணும், அங்கேயும் எல் இருக்கணும். அப்போ தான் எல் ரிலேட்டட் டு எல்லுன்னு சொல்லுவோம். அப்போ இங்கே ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல்லுன்னு இருக்கணும். ஓகே, எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல். இது கரெக்டா? அதாவது ஒரு லைன் அந்த லைனுக்கே பர்பெண்டிகுலராக இருக்கணும். இது பாசிபிளா? பாசிபிள் இல்லை இல்லையா? ஒரு லைன் அதுக்கே எப்படி பர்பெண்டிகுலராக இருக்க முடியும்? கண்டிப்பாக இருக்க முடியாது. ஒரு லைன் அந்த லைனுக்கு பேரலாக வேணால் சொல்லலாமே தவிர பர்பெண்டிகுலராக இருக்க சான்ஸ் கிடையாது. அப்போது எல் இஸ் நாட் இல்லையா, நாட் பர்பெண்டிகுலர் டு எல். எல் வந்து கண்டிப்பாக அதுக்கே வந்து பர்பெண்டிகுலராக இருக்காது. ஸோ அதனால் நாம் என்ன சொல்லலாம் அப்படின்னா எல் நாட் ரிலேட்டட் டு எல். ஓகே, ஸோ அதுக்கே ரிலேஷன் இருக்காது. அப்போது நம்ம என்ன சொல்லலாம்னா ஆர் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். கண்டிப்பாக ரிஃப்ளெக்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா டூ லைன் எடுக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் ஒன் என்ன சொல்கிறோம்? சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா டூ லைன். அப்போ நான் எல் ஒரு லைன் எடுக்கிறேன், எம் ஒரு லைன், அது பிங்கிற செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கிறேன். இது ரெண்டுமே என்னவாக இருக்குது? ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன். அப்போ ஸ்டேட்மெண்ட் ஒன் எப்படி இருக்கணும் அப்படின்னா எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். ஓகே, எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். இப்போ நான் அதை ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். எல்லுங்கிறது ஒரு லைன், எம்முங்கிறது பர்பெண்டிகுலர் லைன். ஓகே, எம்ங்கிறது இன்னொரு லைன், ரெண்டுமே பர்பெண்டிகுலராக இருக்குது. இப்போ ஸ்டேட்மெண்ட் டூ எப்படி எழுதணும் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் டூ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம் அப்படின்னா எல் ரிலேட்டட் டு எம்னு சொல்லலாம். இப்போ நம்ம அடுத்தது என்ன சொல்லணும்? சிமெட்ரிக்னா எம் ரிலேட்டட் டு எல், அப்படி ரிவர்ஸில் சொல்லணும். அப்போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை டூவை பாருங்கள். எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல் சொல்லலாமா? அப்படியே ரிவர்ஸில். அப்போ எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல் சொல்லலாமான்னா சொல்லலாம். ஏன்னா எல் எம்முக்கு பர்பெண்டிகுலர், அதேமாரி எம்மு எல்லுக்கு பர்பெண்டிகுலர். அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன சொல்லலாம்? எம் இஸ் ஆல்சோ பர்பெண்டிகுலர் டு எல். ஸோ அப்போ அதுலேருந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா எம் இஸ் பர்பெண்டிகுலர் டு எல், அதாவது ரிலேட்டட் டு எல். அப்போது எல் ரிலேட்டட் டு எம், நெக்ஸ்ட்டு எம் ரிலேட்டட் டு எல். ஸோ இது மாதிரி இருந்ததுன்னா தட் இஸ் சிமெட்ரிக். அப்போது therefore R is symmetric. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிரான்சிட்டிவ் இருக்கா? அப்போ டிரான்சிட்டிவ்னா கண்டிப்பாக 3 எலமெண்ட் இருக்கணும். 3 எலமெண்ட் எடுத்துக்கலாம். எல், ஒன்று எம், இன்னொன்று என். ஓகே, 3 எடுத்துக்கிறேன். செட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அப்போ இல்லை 3 ஸ்டேட்மெண்ட் இருக்கணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டேட்மெண்ட் நம்ம ட்ரூன்னு எடுத்துக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா எல் ரிலேட்டட் டு எம் அப்படின்னா எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு எம். அப்போ எல் இஸ் பர்பெண்டிகுலர் டு
எம். அப்படின்னா என்ன மீனிங்கு அப்படின்னா எல் இஸ் ரிலேட்டட் டு எம். எல் இஸ் ரிலேட்டட் டு எம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டேட்மெண்ட் 2. அது எப்படி இருக்குன்னா எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என் எடுத்துக்கணும். எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என் அப்படின்னா எம் ரிலேட்டட் டு என். ஓகே, ஸோ இப்போ நான் அதுக்கு ஒரு டயக்ராம் போடுறேன் பாருங்கள். எல்லுங்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எல் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில். அப்போது இங்கே என்ன சொல்கிறோம், எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். அப்போது விச் இஸ் இன்னொரு லைன் போடுறான், அது எம்மு, அது பர்பண்டிகுலர் டு எல். ஓகே, எல் இஸ் பர்பண்டிகுலர் டு எம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்கேன், எம் இஸ் பர்பண்டிகுலர் டு என். என்னுங்கிறது இன்னொரு லைன். அது அந்த லைன் எப்படி இருக்குது, எம்முக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. அப்போ இதுதான் எம். எம்முக்கு பர்பண்டிகுலராக நான் இன்னொரு லைனை ட்ரா பண்ண போகிறேன், அது என். அப்போ பர்பண்டிகுலர்னா எப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் இல்லையா? இதான பர்பண்டிகுலர், எம்முக்கு பர்பண்டிகுலர். எம்முக்கு பர்பண்டிகுலராக நான் வரைஞ்சிருக்கேன், அந்த லைனு என். இது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ தேர்டு நான் என்ன சொல்லணும், டைரெக்டாக எல்லிலிருந்து எண்ணுக்கு வரணும் இல்லையா? எல் இஸ் பர்பண்டிகுலர் டு என்னு சொல்லணும். ஓகே, அப்போ ஸ்டேட்மெண்ட் 3. ஸ்டேட்மெண்ட் 3ல் நான் என்ன சொல்லணும், எல் இஸ் பர்பண்டிகுலர் டு என்னு சொல்லணும். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த டயக்ராமில் பாருங்கள், எல்லும் எண்ணும் பர்பண்டிகுலராக இருக்கு இல்லை, எல்லும் எண்ணும் பேரலாக இருக்குது இல்லையா? நீங்கள் எப்படி வேணாலும் டயக்ராம் போட்டாலும் கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட் லைனும் இப்போ லாஸ்ட்டு லைனும் கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கணும். அப்போது நம்ம பர்பண்டிகுலர் சொல்ல முடியாது. ஸோ எல் இஸ் நாட் பர்பண்டிகுலர் டு என். ஓகே, அப்போ இதிலிருந்து என்ன சொல்லலாம், எல் இஸ் நாட் ரிலேட்டட் டு என். ஓகே, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ட்ரூ. எல் ரிலேட்டட் டு எம்மும் ஓகே, எம் ரிலேட்டட் டு என்னும் ஓகே. ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். பட் தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாட் ரிலேட்டட்னு வருது. ஸோ அதனால் நம்ம டிரான்சிட்டிவ் இல்லைன்னு சொல்லிடலாம். தேர்ஃபோர் ஆர் இஸ் நாட் டிரான்சிட்டிவ்.